குதிரை மலை கருப்பசாமி போரல் குதிரை மலை கருப்பசாமி கொடியில் வருகுதம்மா காவல் கடவுள் கருணை கடலே அருளை பொழிகுதம்மா சரணம் லத்தின குடி ரத்னமாலையில் வைகினோய் தெய்வமடா குதிரை மேல் வீற்றிருக்கும் குல தெய்வம் நம்மடா கடல் கடந்து வந்தவருக்கும் கருணை தோன்றவாரே பழுவ காட்டு கந்துதலே பக்கர் வாழ்த்துவாரே லக்கியை தூக்கி கலத்துக்குள் வந்தாரே நீமை துளியும் நெருங்கிடாடு கீந்தை வாழ்த்துவாரே கடவுள் கொண்டு வேண்டினால் நடக்காதது நடக்கும் அஞ்சாது போடி வழிபடல அருளும் மழை பெய்யும் பெரியவத்தினம் கரையில் வந்தே பெருமை காட்டுவாரே காணி தலைந்து தவித்தவர்க்கு கைவிடாத பேவனே சட்டீஸ்வரி கண்ணி மாறும் சங்கம் சேர்வார்களே லாடாச முன்னியாசி பாரதுதிலும் நம்பிக்கையால் ஏத்துவோமே குதிரை மாலை கருப்பசாமி கொடியில் வருகுதம்மா காவல் கடவுள் கருணை கடலே அருளில் பொறிகுதம்மா ரத்னமாலையில் வைதி நோய் தெய்வமடா குதிரை மேல் வீற்றிருக்கும் குல தெய்வம் நம்மடா கடல் கடந்து வந்தவருக்கும் கருணை தோன்றுவாரே பாதை காட்டும் கந்துதலே பக்பர் வாழ்த்துவாரே கத்தியை தூக்கி களத்துக்குள் வந்தாரே தீர்மை துளியும் நெருங்கிடாது திரும்பி வாழ்த்துவாரே நம்பிக்கை கொண்டு வேறந்தினால் நடக்காதது நடக்கும் அஞ்சாது போடி வழிபடலாம் அருளும் மழை பெய்யும் சிவாவுக்கு அன்று கண்டது வெறும் கனவல்ல, ஒரு பேரதிர்வு. சிறுவன் சிவா கண்களை மூடிப்படுத்த கணத்தில் அந்த வினோதமான காட்சி அவன் மனத்திரையில் விரியத் தொடங்கியது. கருங்கல் மலை ஒன்று நெடிதுயர்ந்து நிற்க அதன் பாறை ஒன்றில் செதுக்கப்பட்டிருந்த ஓர் உருவம். அந்த கண்கள் திறந்தன. சிவாவின் சிறு நெஞ்சில் ஒரு கணம் பயம் மின்னல் என பாய்ந்தது. அதே நொடியில் சொல்ல முடியாத ஒரு தெய்வீக உணர்வு அவனை சூழ்ந்தது. ஏதோ ஒரு சக்தி அவனை உற்று நோக்குவது போல. பொழுது புலர்ந்ததும் அந்த கனவின் அதிர்வு சிவாவை விட்டு அகலவில்லை. அவன் ஓடோடி சென்று தன் தாத்தாவிடம் கேட்டான். தாத்தா, எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது என்று மெல்லிய குரலில் ஆரம்பித்தான். நடந்ததையெல்லாம் விவரித்தான். அவன் பேசி முடித்ததும் தாத்தா அவனை ஆழமாக பார்த்தார். அந்த பார்வையில் அனுபவத்தின் முதிர்ச்சி தெரிந்தது. சிவா என்றார் தாத்தா கனிவாக. இது வெறும் கனவல்ல, இது நம் குலதெய்வத்தின் அழைப்பு. நாம் நெடுநாட்களாக கோவிலுக்கு செல்வதில்லை என்றால் நம்மை தேடி தெய்வ பரிவார வருவார்கள். சில சமயம் இப்படித்தான் கனவுகளின் மூலமாக தங்கள் இருப்பை உணர்த்துவார்கள். நீ கண்டதும் அப்படித்தான் இருக்கிறது. சிவாவுக்கு குலதெய்வம் என்ற வார்த்தை புதிதாக இருந்தது. குலதெய்வம்னா யாரு தாத்தா என்று கேட்டான் விழிகளை அகல விரித்து. தாத்தா புன்னகைத்தார். குலதெய்வம்னா நம்ம குடும்பத்தை காக்கும் தெய்வம், நம்ம வம்சத்தை வழி வழியாக பாதுகாத்து வருபவர். நம்ம குலதெய்வம் இருக்கிறாங்களே, அவங்க வெறும் கல்லோ சிலையோ இல்ல, அவங்க தான் நம்ம குடும்பத்தோட வேறு. இந்த ஆலமரம் தெரியுதா? இது எப்படி நிறைய கிளைகளோட பெருசா நிக்குதோ அதே மாதிரிதான் நம்ம குடும்பமும்.
ஒவ்வொருத்தரும் ஒரு கிளை. ஆனா இந்த எல்லா கிளைகளுக்கும் உயிர் கொடுக்கிற வேர் யாரு தெரியுமா? அதுதான் நம்ம குலதெய்வம். பேரன் ஆர்வமாக தாத்தாவை பார்த்தான். நம்ம பெரியவங்க எல்லாம் அந்த தெய்வத்தை தான் கும்பிட்டு வந்திருக்கிறாங்க. சந்தோஷம் வந்தா முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம். கஷ்டம் வந்தா வேற யாரை நினைச்சாலும் கடைசியில் அவங்க கிட்ட தான் போவோம். நீ பிறந்தப்ப முதல் முறையா உன்னை எங்க கூட்டிட்டு போனோம் தெரியுமா? நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு தான். கல்யாணம் பண்ணும் போதும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். உடம்பு சரியில்லைன்னா அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டா சரியாயிடும்னு நம்புறோம். தாத்தா சிறிது நேரம் நிறுத்தி பேரனின் முகத்தை பார்த்தார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? சில பேருக்கு உக்கிரமான அம்மனா இருப்பாங்க, சில பேருக்கு ஊரை காக்கிற ஐயனாரா இருப்பாங்க, இன்னும் சில பேருக்கு கருப்பசாமியா இருப்பாங்க. ஏன் நம்ம முன்னோர்கள்ல யாராவது நல்லா செஞ்சிருந்தா அவங்களே தெய்வமா மாறி நம்மளை காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி நம்ம குலதெய்வம் ஆனாங்கன்னு பெரிய கதை இருக்குப்பா. அந்த கதையில நிறைய அற்புதங்கள் இருக்கும். நம்ம முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள் இருக்கும். அவங்க வச்ச நம்பிக்கை இருக்கும். தாத்தா தன் பேரன் கையை பிடித்து கொண்டார். சில சமயம் நம்ம குடும்பம் வேற ஊருக்கு போயிட்டா இல்ல நிறைய வருஷம் ஆயிட்டா நம்ம குலதெய்வம் யாருன்னு மறந்து போயிடும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்மள பழைய இடத்துக்கு இழுக்கும். அதுதான் நம்ம குலதெய்வத்தோட தொடர்பு. அங்க போய் நம்ம தெய்வத்தை மறுபடியும் கண்டுபிடிச்சா அது வெறும் கோவிலுக்கு போறது இல்லப்பா, நம்மளோட சொந்த வேருக்கு போறது. நம்ம குலதெய்வத்துக்குன்னு சில சடங்குகள் இருக்கும், சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி எப்படி கும்பிட்டாங்களோ அதே மாதிரிதான் நாமும் கும்பிடணும். அது வெறும் சும்மா செய்யறது இல்ல, நம்ம முன்னோர்களை ஞாபகம் வச்சுக்குது. அவங்க நம்மளை எப்படி காப்பாத்துனாங்கன்னு நினைச்சு பார்க்குது. அவங்க ஆசீர்வாதம் எப்பவும் நம்ம கூட இருக்கும். நினைச்சு பாரு, இது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு வளையம். அந்த சங்கிலிய பத்திரமா புடிச்சு வச்சிருக்கிறது நம்ம குலதெய்வம் தான். அவங்க நம்ம சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பரம்பரையோட காவல் தெய்வம் அவங்க தான். அவங்க கதை தான் நம்ம கதை. அவங்க ஆசீர்வாதம் தான் நம்ம பலம். நம்ம குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம யாருன்னே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட வேர் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது சாதாரண பந்தம் இல்லப்பா, ரொம்ப புனிதமான பந்தம். காலத்தையும் தாண்டி நம்மளோட இதயத்தோட ஒட்டி இருக்கிறோம் பந்தம். அப்ப நம்ம குலதெய்வம் யாரு தாத்தா? நம்ம குலதெய்வம் குதிரைமலை கருப்பணசாமி. குதிரைமலையா? சிவா ஆச்சரியப்பட்டான். அந்த கோவில் எங்க இருக்கு தாத்தா? நான் இதுவரை போனதே இல்லையே. அது பெரிய பட்டணத்துல இருக்கு கண்ணா. ஆனா அதுக்கு ஏன் குதிரைமலைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? என் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, குதிரைமலைன்னு இலங்கையில ஒரு ஊர் இருக்குதாம். அங்கிருந்து வந்த கருப்பணசாமி தான் நம்ம குலதெய்வம். ஆனா அங்க போறது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த சாமியோட அருள் இருந்தாதான் போக முடியும். நாமே பெரிய பட்டணம் போய் எவ்வளவு வருஷமாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம ஊரை விட்டு வெளியே வந்த உடனே போகவே இல்லை. இந்த வருஷம் தான் போறோம். ஆனா உனக்கு அதுக்கு முன்னாடியே அவர் அழைப்பு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்றார் தாத்தா ஆழ்ந்த குரலில். சிவாவுக்கு அந்த சாமியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமானது. அப்ப அந்த சாமியை பத்தி சொல்லுங்க தாத்தா என்று கெஞ்சினான். தாத்தா சொல்ல தொடங்கினார். குதிரைமலை கருப்பணசாமி நம்ம வழிபடுற மத்த கருப்பசாமிங்க மாதிரி இல்ல. அவரு ரொம்ப விசேஷமானவர். பொதுவா எல்லா கருப்பணசாமி பத்தி சொல்லும் போது இருந்தாய் மலையாளம் வந்தாய் கீழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம குதிரைமலை கருப்பணசாமி இலங்கையில இருந்து வந்திருக்காரு. இலங்கையில குதிரைமலைன்னு ஒரு பெரிய பகுதியே இருக்குதாம். வானத்திலிருந்து பார்த்தால் அந்த மலை குதிரை முகம் போல தெரியுமாம். இந்த மலைய ஊரா குதிரை என்று புறநானூறு பாடல் ஒண்ணு சொல்லுது. அதே போல் இலங்கையின் வைரவயல்னு சொல்லப்படும் ரத்தினபுரின்னு ஒரு ஊர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த வைர வயலுக்கும் காவல் தெய்வமா நம்ம சாமி இருக்கிறாருன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நம் மூதாதையர் ஒருத்தர் அந்த குதிரை மலைக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு கனவுல அழைப்பு வந்துச்சாம். அப்புறம் கரையோரம் போய் ஒரு காடு வழியா போகும்போது தர்கா மாதிரி சில கோவில்கள் இருந்ததாம். அங்க குள்ள மனுஷங்க தான் இருப்பாங்களாம். அவங்க தான் முதல் பூஜை செய்வாங்களாம். நாம தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போனா அங்க வச்ச உடனே தேங்காய் உடையும் சத்தம் கேட்குமாம், மணி ஓசை கேட்குமாம். அப்புறம் உடைச்ச தேங்காயையும் தேங்காய் சிரட்டையில தண்ணியையும் நமக்கு கொடுப்பாங்களாம். இப்படி அந்த குதிரைமலை கருப்பணசாமியோட மகிமை நிறைய இருக்கு என்று தாத்தா விவரித்தார். இதை கேட்டதும் சிவாவுக்கு அந்த கோவிலுக்கு உடனே போக வேண்டும் என்ற ஆவல் பொங்கியது. எப்ப போவோம் தாத்தா என்று துடித்தான். நாளைக்குத்தான் கண்ணா, அங்க மாசி திருவிழா நடக்க போகுது.
களரி பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும், போயிட்டு வந்துருவோம் என்றார் தாத்தா. அடுத்த நாள் காலை சிவா புது உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டு கோவிலுக்கு போகப் போகிறோம் என்ற நினைப்பிலேயே துள்ளி குதித்தான். அந்த சிறு வயதில் அவனுக்குள் இருந்த அந்த எதிர்பார்ப்பில்லாத பக்தி தூய்மையானது. அவர்கள் ஒரு பழைய ஜீப்பில் ஏறி அந்த சிறிய ஊரிலிருந்து பெரிய பட்டணம் நோக்கி புறப்பட்டார்கள். கரையில் வந்தே பெருமை காட்டுவாரே, காணி தலைந்து தவித்தவர்க்கு கைவிடாத தேவனே, சட்டீஸ்வரி கண்ணி மாறும் சங்கம் சேர்வார்களே, லாராச முன்னியாசி பாரதும் நம்பிக்கையால் ஏத்துவோமே. அங்கே வண்டியை நிறுத்திவிட்டு தாத்தாவும் பேரனும் கோவிலுக்குள் நுழைந்தார்கள். சிவாவுக்கு தன் தாத்தாவை மிகவும் பிடிக்கும். உள்ளே சென்றதும் அவன் கண்டது வித்தியாசமான ஒரு கோவிலை. கருவறை என்று சொல்வதற்கு கூட ஒன்றுமில்லை. சுற்றிலும் பறை ஓசை விண்ணை பிளக்க அந்த தெய்வத்தை அவன் அப்படியே அசையாமல் பார்த்தான். உடல் சிலிர்த்தது. குதிரைமலை கருப்பணசாமியின் திருவுருவம் மனதை தெய்வீக உணர்வுகளால் நிறைக்கிறது. விளக்கின் ஒளியில் ஜொலிக்கும் அவரது முகம் கருணையும் வீரமும் ஒருங்கே கலந்த ஒரு சாந்தமான புன்னகையை தவழவிடுகிறது. அந்த தீட்சண்யமான கண்கள் நம் மனதிற்குள் ஊடுருவி பார்ப்பது போல ஒரு ஆழ்ந்த அமைதியையும் பாதுகாப்பையும் உணர்த்துகின்றன. அவரது கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருக்கும் பலவிதமான மாலைகள் மஞ்சள் நிற மலர்களின் தூய்மையும், சிவப்பு நிற மலர்களின் சக்தியும், வெண்மையின் சாந்தமும், இளஞ்சிவப்பின் மென்மையும், இயற்கையின் அழகையும், தெய்வீகத்தின் பல பரிமாணங்களையும் ஒருங்கே காட்டுகின்றன. எலுமிச்சம் பழ மாலைகள் ஒருவித புதுமையான நறுமணத்தையும் மங்களகரமான உணர்வையும் அளிக்கின்றன. இருபுறமும் கம்பீரமாக நிற்கும் வெள்ளி நிற கொடுவாள்கள் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் அவரது வல்லமையையும் உறுதியையும் பறைசாற்றுகின்றன. அவை வெறும் ஆயுதங்கள் அல்ல, பக்தர்களின் மீது அவர் வைத்திருக்கும் அக்கறையின் அடையாளங்கள். அவரிடம் இருக்கும் எலுமிச்சம் பழம் ஏதோ ஒரு ரகசியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாங்கி நிற்பது போல தோன்றுகிறது. பீடத்தை அலங்கரிக்கும் வண்ணமயமான மலர்கள் பக்தி நிறைந்த இதயங்களின் காணிக்கைகள். ஐயனை, அந்த குதிரைமலை கருப்பணசாமியை பார்க்க பார்க்க மனம் அமைதி அடைகிறது. ஒரு தெய்வீக சக்தி அரணாக சூழ்ந்து நிற்பது போன்ற ஒரு திடமான உணர்வு ஏற்படுகிறது. குதிரைமலை கருப்பணசாமி தோற்றம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும் ஒரு கருணை உள்ளம் கொண்ட காவல் தெய்வம் என்பதை என் உள்ளுணர்வு ஆழமாக நம்புகிறது. இந்த தெய்வீக தோற்றம் நம் ஆன்மாவில் ஒரு ஆழமான பக்தியையும் நன்றியையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. அடுத்து அவன் சத்தீஸ்வரி கன்னிமார்கள் சந்நிதிக்கு சென்றான். அங்கு அந்த 7 கன்னியரையும் வணங்கிவிட்டு லாட சந்நியாசிகளையும் தரிசித்துவிட்டு கோவிலில் நடந்த பூஜைகளை பார்த்து கொண்டிருந்தான். தேரில் வைத்து ஒரு விசேஷ பூஜை நடந்தது, அதை கண்டான். பிறகு உற்சவ மூர்த்தியை மக்கள் தோளில் சுமந்து கோவிலை வலம் வந்தார்கள். அப்போது அந்த உற்சவ மூர்த்தியின் முகம் உள்ளே கருவறையில் இருந்த உலோகத்தாலான கருப்பணசாமியின் முகம் போலவே சிவாவுக்கு மட்டும் தோன்றியது. ஒரு கணம் பயம் அவனை தோற்றிக்கொண்டாலும் அது பக்தியின் ஒரு பகுதியாக இருந்தது. பூஜைகள் முடிந்ததும் பாரி வேட்டை தொடங்கியது. அங்கே பலர் கருப்பணசாமியை தங்களுக்குள் ஆவேசித்து அருள் வாக்கு சொன்னார்கள். சிலர் வெறி கொண்டு ஆடினார்கள். ஒருவர் ருத்ர தாண்டவமே ஆடுவது போல் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து சிவா பிரமித்து போனான். சிறிது நேரம் கழித்து சத்சங்கம் தொடங்கியது. அங்கே ஒரு வயதான குருக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் கருப்பணசாமியின் மகிமை பற்றி எடுத்துரைத்தார். இந்த கலியுகத்தில் யாகங்கள் செய்து பெறும் பலனை நாம் வணங்கும் தெய்வத்தின் திருநாமத்தை உச்சரித்தாலே பெற முடியும். இந்த கலியுகம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் கல்கி அவதாரம் எடுப்பார் என்று சொல்வார்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அது நம் கருப்பணசாமியின் அவதாரமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வெள்ளை குதிரையில் கையில் வீச்சருவாளுடன் அவர் வந்து அதர்மத்தை அழிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் நம் கருப்பணசாமியும் என்று அவர் கூறினார். இடையில் அவர் குதிரை மலையில் கோவில் இருப்பதாகவும் கருப்பணசாமி அழைத்தால் மட்டுமே அங்கு போக முடியும் என்றும் கூறினார்.
இதை கேட்ட சிவாவுக்கு எப்படியாவது அந்த கோவிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உறுதியானது. அடுத்த நாள் மாலை கோவிலை விட்டு கிளம்பும் நேரம் வந்தது. கோவில் நீருற்று அருகே உட்கார்ந்திருந்த சிவா தன் தாத்தாவிடம், தாத்தா, நம்ம குதிரைமலைக்கு போகலாமா தாத்தா என்று கேட்டான். தாத்தா அவனை பரிவுடன் பார்த்தார். குதிரைமலை போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல கண்ணா. அது வேற தேசத்துல இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது சரியா வராது. ஒருவேளை அந்த சாமி உன்னை அங்க கூப்பிடணும்னு நினைச்சா அது வேற விதமா நடக்கும் என்றார் தாத்தா. அவர்கள் ஊருக்கு திரும்புவதற்கு முன் பூஜைகள் எல்லாம் முடிந்தன. ஒரு நாள் வீட்டில் சிவா செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான். அதில் ஒரு செய்தி அவனை கவர்ந்தது. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு ஒரு கப்பல் போவதாகவும் சில அடையாள அட்டைகள் இருந்தால் போதும் என்றும் திரும்பி வரவும் அதே கப்பலை பயன்படுத்தலாம் என்றும் இருந்தது. உடனே சிவா தாத்தாவிடம் ஓடினான். தாத்தா, ஒருவேளை கருப்பணசாமி நம்மள அங்க கூப்பிடுறதுக்கு இதுதான் வழியோ என்று கேட்டான். தாத்தா யோசித்தார். அந்த பயணம் தொடங்கியது. அவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து கப்பலில் ஏறினார்கள். சிவா தூங்கி போனான். கனவில் வினோதமான உருவங்கள் அவனை அழைப்பது போலவும் வித்தியாசமான அமைப்பில் சிலைகள் தெரிவது போலவும் உணர்ந்தான். ஒரு வழியாக அவர்கள் குதிரை மலையை அடைந்தார்கள். செம்மண் பூமியும் காடும் கலந்த ஒரு வினோதமான இடம் அது. போகும் வழியில் அவர்கள் பலரிடம் கோவிலை பற்றி விசாரித்தார்கள். ஆனால் யாருக்கும் அந்த இடத்தை பற்றி தெரியவில்லை. இங்க அப்படி ஒரு கோவில் இருக்கிறதா எனக்கு தெரியலையே என்று வழிபோக்கர்கள் சொன்னார்கள். ஒரு வயதானவர் மட்டும், ஒரு காலத்துல தரப்பையா கோவில்னு ஒரு கோவில் இருந்ததா பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இப்ப இருக்கான்னு தெரியல என்றார். இன்னொருவர் சிங்கள தமிழில, நீங்க நேரா போனா இந்த காடு முடிகிற இடத்துல ஒரு கோவில் இருந்ததா எங்க தாத்தா சொல்லியிருக்கிறாரு, ஆனா அது இப்ப கண்ணுக்கு தெரியாம போயிருச்சு என்றார். சிவாவும் தாத்தாவும் நம்பிக்கையோடு நடந்தார்கள். திடீரென்று ஒரு புயல் காற்று வீசியது. சிவாவின் கண்ணில் ஏதோ கல்பட்டு ரத்தம் வந்தது. தாத்தா அவனை உட்கார வைத்து, ராத்திரி ஆகிடுச்சு, கொஞ்சம் தூங்கு கண்ணா என்றார். கண்ணை மூடிக்கொண்டு கருப்பணசாமியை வேண்டினார். அப்போது ஏதோ சத்தம் கேட்டது. டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு சத்தம் வந்த திசை நோக்கி சென்று பார்த்தால் ஒரு வெள்ளை யானையும் ஒரு வெள்ளை குதிரையும் நிற்பதைக் கண்டார். வெள்ளை யானை சாஸ்தாவை போலவும் வெள்ளை குதிரை கருப்பணசாமியின் வாகனமாகவும் அவருக்கு தோன்றியது. தெய்வீக அதிர்வுகள் அந்த இடத்தை நிறைத்திருந்தன. திரும்பி வந்து பார்த்தால் சிவா உட்கார்ந்திருந்தான். கண்ணில் இருந்த இரத்த காயம் மாயமாக மறைந்திருந்தது. என்ன ஆச்சு கண்ணா என்று தாத்தா பதற்றத்துடன் கேட்டார். சிவா, தாத்தா, நான் தூங்கிட்டேன். கனவுல யாரோ என்னை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சாங்க. அக்கா மாதிரி 7 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பொட்டு வச்சிருந்தாங்க. சிரிச்சிட்டே என்னோட கண்ணுல ஏதோ வெள்ளை துணியை போட்டு என்னமோ பண்ணிட்டு மறுபடியும் என்னை இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் கண்ணு வலி இல்ல தாத்தா என்றான் சிவா. தாத்தாவுக்கு கண்களில் நீர் பெருகியது. நீ புண்ணியம் பண்ணின பிள்ளை கண்ணா, ஏதோ பெரிய சக்தி உன்னை காப்பாத்திருக்கு, நம்ம முன்னோர் செஞ்ச புண்ணியம் என்றார். ஆமா கண்ணா, நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நீ 7 தேவதைகளை அமர்ந்த கோலத்துல பார்த்தியே, அவங்கதான் அந்த சத்தீஸ்வரி கன்னிமர்கள் தான் உன் கண்ணை சரி பண்ண வந்திருக்கிறாங்க என்றார் தாத்தா நிகழ்ச்சியுடன். அடுத்த நாள் காலை அவர்கள் நடந்த போது ஒரு ஒற்றையடி பாதை தெரிந்தது. அந்த பாதையில் சென்றால் சில சிதைந்த சிற்பங்கள் கண்ணுக்கு தெரிந்தன. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஒரு பெரிய கருப்பணசாமி சிலை சிதைந்த நிலையில் இருந்தது. முறுக்கு மீசை, நீண்ட தழும்பு. கண்டுபிடிச்சிட்டோம் என்றார் தாத்தா. அப்போது திடீரென்று குள்ளமான மனிதர்கள் சிலர் அவர்களை நோக்கி வந்தார்கள். இந்த சிறுவனோட பேரு சிவாவா என்று அவர்கள் கேட்டார்கள். ஆமாம் என்றார் தாத்தா. உங்களுக்காகத்தான் நாங்க காத்திருக்கோம் என்றார்கள் அவர்கள். அவர்கள் தாத்தாவையும் சிவாவையும் ஒரு குகை போன்ற இடத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே விசேஷமான பூஜைகள் நடந்தன. இந்த கோவில் இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. இது மறைக்கப்பட்டிருந்தது. இந்த கலியுகத்துல காமம், குரோதம், மோகம்னு முதலிய தீய குணங்களால் மனுஷங்க தப்பான வழியில போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்தத்தான் எங்க ஐயன் மறுபடியும் இங்க வந்திருக்கிறாரு. அதுக்குத்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றார்கள் அந்த குள்ள மனிதர்கள். இந்த கோவிலை நீதான் மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நீ போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லு, அவங்க வந்து கோவிலை சரி பண்ணுவாங்க.
நாங்களும் முக்கியமான நேரத்துல வருவோம். எங்க ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் என்றார்கள் அவர்கள். சிவாவும் தாத்தாவும் ஊருக்கு திரும்பி நடந்தார்கள். ஊர் மக்களிடம் நடந்ததை சொன்னார்கள். ஒரு வயதானவர் சிங்கள தமிழில், எங்களிடம் முன்னோர் கருப்பையா என்று ஒரு பலம் பொருந்திய சாமி இங்க இருந்தாராம். அதை சுத்தி சின்ன சின்ன கோவில்கள் இருந்ததாம். அந்த தெய்வத்துக்கு சிலை வச்சு கும்பிடலை என்றும் சொல்றாங்க. இந்த மண்ண ஆண்ட ராஜாக்கள் தங்களோட நம்பிக்கையால தங்களோட வாழ்க்கையில கஷ்டமான காலங்கள் வந்தப்ப எந்த உருவத்தில காட்சி கொடுத்து வெளிச்சம் போட்டாரோ அந்த உருவத்தை காணிக்கையா பெரிய சிலைகளை கோவில் வாசல்ல வச்சிருங்களாம் என்றும் சொல்லியிருக்காங்க. ஆனா காலப்போக்குல அது ஒரு கட்டுக்கதை மாறி போச்சு. நீங்க உண்மையாவே பாத்தீங்களோ என்று கேட்டார். சிவாவும் தாத்தாவும் ஊர் மக்களை கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள். கோவிலை சுத்தம் செய்து விளக்கேற்றினார்கள். பிறகு தாத்தா சிவாவிடம் சொன்னார், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சிவா. உன் கனவு வெறும் கனவு இல்ல. கருப்பணசாமி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை அங்க வர வச்சிருக்கிறாரு. சிவா அமைதியாக இருந்தான். கருப்பணசாமியின் உருவம் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த சக்தி அவனை வழிநடத்தியது அவன் உள்ளுணர்ந்தான். ஒரு வழியாக அவர்கள் ஊருக்கு திரும்பினார்கள். பெரிய பட்டணத்தில் நடந்ததையெல்லாம் சொன்னார்கள். எல்லோரும் சிவாவை வியந்து பார்த்தார்கள். அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் கருப்பணசாமி என் கனவில் வந்தார்? நான் என்ன செய்தேன்? அந்த இரவு அவனுக்கு மீண்டும் ஒரு கனவு வந்தது. கருப்பணசாமி சிரித்த முகத்துடன் அவனை நோக்கி வருவது போலவும் சிவா தன் கையை நீட்டி அவரிடம் பேசுவது போலவும் இருந்தது. இந்த பரிவார கணங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவன் கருப்பன். முந்தைய சேனைக்கெல்லாம் முதல்வன் இவனே என்று சந்திரவாளை ஏந்தி மந்திரப்பேயை கொண்டு தந்திரமாகவேதான் சேனையை வெல்வேன் என்று சுந்தர முகத்தான் முன்னே கருப்பனும் தோன்றினானே.